வீட்ட சுத்தி நெறைய மயில் இருக்காங்க. டெய்லி புதுசு புதுசா ஏதாவது அட்டகாசம் பண்ணுவாங்க. இப்போ ரீசென்ட்டா நம்ம வீட்ட சுத்தி இருக்க தொட்டி மேலலாம் ஏதோ ரேம்ப் வாக் நடந்து போற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. ரெகுலரா செடியில இருக்க இலையெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. என்னதான் இவ்ளோ அட்டகாசம் பண்ணாலும், அவங்கள பார்த்தா கோவம் கூட வரமாட்டேங்குது. பிகாஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு இடத்த நம்ம மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்களுக்கும் சொந்தமானது தான். ஸோ கோவப்பட்டு ஒரு காரியம் கிடையாது. நம்மளோட வயல்லேருந்து வர சின்ன காராமணிய வச்சு டெய்லி ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ பண்ணாலும் அது காலியாக மாட்டேங்குது. இதுக்கு மேல பொரியலோ, வத்தலோ போட்டு வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு, ஃபுல்லா காய வச்சு மணியாவே எடுத்து வச்சுட்டோம். கண்டிப்பா இதெல்லாம் நெறைய வருஷம் கெட்டு போகாம இருக்கும். பட் அவ்வளோ நாள்லாம் நாங்க விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா புரோட்டீன் கன்டென்ட் இதில ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. ஸோ அடிக்கடி காராமணி பண்றதுல தப்பே கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வயல்ல இறங்கி காராமணிய அறுவடை பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலுமே நெறையவே இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுவுமே சேல்ஸ்க்கு கிடையாது. ஸோ தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில இருக்கவங்களுக்குலாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டுருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு பேக் பண்ணது. அப்படியே நம்மள வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிட் மலர். பாய்.